பார்க்கலாம். முதல் வேற்றுமைனா சாதாரணமா எந்த உருபும் இல்லாம, இப்ப கண்ணன் படித்தான். இதுல எந்த உருபும் இல்ல. நார்மலா அந்த சப்ஜெக்ட் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம அப்படியே ஜென்ரலா வருது. எழுவாய் வேற்றுமை. அது முதல் வேற்றுமை. அதுக்கு உருபே சேர்க்காம அப்படியே ஜென்ரலா இருக்கிறது முதல் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமைனா கண்ணன் என்ன படித்தான்? பாடத்தை படித்தான். ஐன்ற உருபு சேர்ந்து ஒரு இது உருவாகுது. ஒரு அர்த்தம் வருது. ஸோ அப்படி ஐ சேர்ந்து ஒரு அர்த்தம் கிரியேட் பண்றது வந்து 2ஆம் வேற்றுமை. ஐ சேர்ந்தா 2ஆம் வேற்றுமை. ஆள் அப்படின்னா கண்ணனால் படித்தான் அப்படின்னா கண்ணன் இவன் யாருக்கோ சொல்லிக் கொடுக்கும். இவனால படிச்சிருக்கான் அப்படின்ற அர்த்தம் வருது. ஸோ 3ஆம் வேற்றுமை வந்து ஆள். அடுத்து 4ஆம் வேற்றுமை வந்து கண்ணனுக்கு படித்தான் அப்படின்னா இவனுக்கு படிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம் வருது. ஸோ 4ஆம் வேற்றுமை வந்து கூ சேர்ந்து வரும்போது அது 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை வந்து கண்ணனிடம் படித்தான். கண்ணன் கிட்ட படித்தான். அவன் சொல்லிக் கொடுக்குறான் அந்த மாதிரி வரும். நான் கண்ணன்கிட்ட படித்தேன் அப்படின்னு வருது. அது 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை வந்து கண்ணனது பாடம் படித்தான். இவனோட பாடத்தை படிக்கிறேன். என்னோட கை. இந்த மாதிரி அது நம்ம பொசசிவ் நம்மளோட விஷயம் அதுன்னு சொல்லும் போது அது 6ஆம் வேற்றுமை. அது யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணுவோம். 7 வந்து கண் லாஸ்ட் 7ஆம் வேற்றுமை வந்து கண்ணன் வீட்டின் கண் படித்தான். கண்ணுனா வந்து எந்த இடம், எந்த காலம், எங்கேருந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி எது வாயிலாக படிக்கிறாங்க அந்த மீனிங்கில் வரும். ஸோ கண்ணன் வீட்டின் கண்ணா வீட்டில் இருந்து படித்தான் அப்படின்ற அர்த்தம் வரும். லாஸ்ட் 8வது வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. இதுக்கும் உருபு கிடையாது. விழி வேற்றுமைனா எப்போ இடம் நம்ம வந்து சொல்கிற மாதிரியா அதிகாரமாக சொல்கிற மாதிரி இருக்கிறது வந்து இருக்கிற அர்த்தத்தில் சொல்கிறது வந்து விழி வேற்றுமை. கண்ணா படி, இங்கே வா, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில், அந்த மாதிரி வர்றது வந்து விழி வேற்றுமை 8ஆம் வேற்றுமை சொல்லுவோம்.